ஸ்ரீ மீனாட்சி மேனன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் இவர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இணையாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக நேர பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா காரணியான நோன்பை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கையை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமை நாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி திருக்கை முன் சென்று பொற்பாதம் பணிந்து பாதி பொய்யில்லை கண்ட உண்மை திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். இந்த காரணிய நோன்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா மாசி மாசத்தோட கடைசி நாள் விடிஞ்சா மறுநாள் பங்குனி மாத பிறப்பாக தான் இருக்கும். அன்றைக்கு தான் இந்த காரணிய நோன்பு வரும். இந்த காரணிய நோன்பு யார் இருந்தாங்க, எதுக்காக இருந்தாங்க, இதோட சிறப்புகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரணிய நோன்பு முதல் சாவித்திரி இருந்தாங்க. சத்தியவான் சாவித்திரி தான் அவங்க தான் இந்த விரதம் இருந்தாங்க. எதுக்காக இருந்தாங்க அப்படின்னா, தன்னுடைய கணவருடைய உயிரை மீட்பதற்கும் அவருக்கு நீண்ட ஆயுள் வேணுடவும் விரதம் இருந்தாங்க. பொதுவாகவே எல்லா பெண்களுக்கும் ஒரு குணம் உண்டு. என்னுடைய கணவர் நீண்ட ஆரோக்கியமா இருக்கணும், ஆயுளோட ஆரோக்கியமா இருக்கணும், நான் இன்னைக்குமே தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை பெண்களுக்கு உண்டு. அந்த அடிப்படையில் சாவித்திரி இந்த விரதம் இருக்கிறாங்க. சத்தியவான் ஒரு நாட்டுக்கு மகாராஜாவாக இருக்காரு. அவர் நாடு நகரம்லாம் இழந்துட்டு காட்டுக்குள்ள போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வந்தது. அவங்க காட்டுக்கு போயிடுறாங்க. அவருடைய மனைவி சாவித்திரி சத்தியவானுடைய தாய் தகப்பன நிலையை கூட்டிட்டு அவர் காட்டுக்கு போயிடுறாரு. சத்தியவானுடைய தாய் தகப்பனருக்கு கண் பார்வை தெரியாது. அப்போ சாவித்திரி தேவி என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு தெரியுது தன்னுடைய கணவருக்கு ஆயுள் ரொம்ப கம்மி, சீக்கிரமா ஒரு மரணம் அடைஞ்சது அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. தெரியும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, பராசக்தியை கௌரி தேவியாக பாவிச்சு அவங்க ஒரு விரதம் இருக்காங்க. என்ன விரதம்னா, தினந்தோறும் அம்பிகைக்கு கௌரியா பாவிச்சு தினந்தோறும் பூஜை பண்றாங்க. காடுகள்ல பெருசா என்ன கிடைச்சிடும், அம்பிகைக்கு நைவேத்தியம் பண்ணுறது ஒண்ணுமே கிடைக்காது. அங்க கிடைச்ச அரிசி மாவையும் காராமணி பயிரை வச்சு அவங்க அடை செய்து அதை வச்சு அம்பிகை வழிபடுறாங்க. இப்படி வழிபட்டுட்டே இருக்கும்போது ஒரு நாள் யமதர்மராஜா அவருடைய உயிர் எடுக்க வந்தார். யமதர்மராஜா வந்தது சத்தியவானுக்கு தெரியல, ஆனா சாவித்திரி தேவியோட கண்ணுக்கு தெரியுது. ஏன்னா மகா பதிவிரதை அப்படின்றதுனால, கௌரி பூஜை பண்றதுனால அவங்களுக்கு அம்பிகை கொடுத்த வரம்னால யமதர்மராஜா உருவம் அவருக்கு தெரியுது. அப்போ சாவித்திரி தேவி என் கணவரோட உயிரை எடுத்துக்கூடாது ரொம்ப அவங்க கிட்ட யமதர்மராஜா கிட்ட வாதம் பண்றாங்க. யமதர்மராஜா சொல்லிட்டாரு, அதெல்லாம் நான் பண்ணவே முடியாது. என்னுடைய கடமை இந்த உலகத்துல பிறந்த எல்லா உயிர்களும் அவங்க இறக்கும் பொழுது எடுத்துட்டு போக வேண்டிய கடமை தான் என்னுடைய கடமை. அது நான் சரியா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியவான் அவருடைய உயிர் எடுத்து யமலோகம் போயிட்டாங்க. யமதர்மராஜா யமலோகம் போனோடனே சாவித்திரி தேவி பின்னாடியே போறாங்க. யமலோகத்துடைய வாயில் வரைக்கும் போயிடுறாங்க. போன உடனே யமதர்மராஜாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா முதலாக ஒரு உயிர் மரணிக்காமல் ஒரு ஆன்மா யமலோகம் வரைக்கும் வர்றது சாவித்திரி தேவி மட்டும்தான். அப்போ அவர் ரொம்ப வருத்தப்படுற, ஏமா என்னை கஷ்டப்படுத்துற, இதுவரைக்கும் யமலோகத்துக்கு யாரும் இப்படி வந்ததே கிடையாது. மரணிச்சு அவங்களுடைய ஆன்மா தான் யமலோகத்துக்குள்ள வந்திருக்கு, உயிரோட ஒரு ஆன்மா வந்தது இல்லைம்மா, அவனுக்கு என்னதாமா வேணும் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு என் கணவர் தான் வேணும் அப்படின்னு சாவித்திரி தேவி சொல்றாங்க. அப்ப யமதர்மராஜா சொல்லிடுறாரு, எனக்கு உன் கணவரை திருப்பி தரக்கூடிய அதிகாரம் எனக்கு கிடையாது. எனக்கு இறைவனிட்ட கட்டளை, ஒரு உயிர் அவருடைய ஆயுட்காலம் முடியும் போது அதை எடுக்க வேண்டியது மட்டும் தான் இங்கே, அதை நான் சரியா செஞ்சுட்டேன். இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாது. வேணும்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் செஞ்சு தரேன். இல்லை நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறது இவ்வளோ படுத்திட்டு அதுக்காக ஒரு வரம் வேணா தரேன் அப்படின்னு சொல்லி யமதர்மராஜா சொல்லிடுறாரு. அப்போ சாவித்திரி தேவி கேட்குறாங்க, எனக்கு சந்தான பாக்கியம் வேணும்னு கேட்டுறாங்க. கேட்டவொடனே யமதர்மராஜா கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சந்தான பாக்கியம் தான் வேணும், எடுத்துக்கப்போ அப்படின்னு உள்ள போக ட்ரை பண்றாரு. அப்போ மறுபடியும் சாவித்திரி தேவி, சுவாமி நில்லுங்க சுவாமி, சந்தான பாக்கியம் வேணும் நான் கேட்டிருக்கேன், நீங்க வாட்டில் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டா மீதி வரதை யார் கொடுக்கும் அப்படின்னு கேட்கும்போது, அப்பதான் யமதர்மராஜாவுக்கே புரியுது, சந்தான பாக்கியம் வேணா கண்டிப்பா கணவர் வேணும் இல்லையா, அப்ப சத்தியம் இல்லாம எப்படி குழந்தை பிறக்கும். அந்த இடத்துல போய் யமதர்மராஜா அதிர்ச்சி அடைஞ்சாரு. எப்படி நம்ம இப்படி ஒரு வரம் கொடுப்போம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அங்க சிவபெருமானும் பராசக்தி தேவியும் தோன்றிட்டு யமதர்மராஜாவுடைய அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு சாவித்திரிக்கு அவருடைய கணவரான சத்தியவானோட உயிரை மீட்டு கொடுத்துடுறாங்க. இதுதான் இந்த சத்தியவான் சாவித்திரியுடைய காரணிய நோன்போட கதை. இந்த கதையின் அடிப்படையில சாவித்திரி அம்பிகை வழிபாட்டனால அம்பிகைக்கு அந்த அவருடைய கணவரான சத்தியவான் தீர்க்க ஆயுள் கொடுத்துறாங்க. சரிங்களா? அப்போ இந்த விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, இந்த விரதம் இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பெரும்பாலும் திருமணமான பெண்கள் இருக்கலாம். அவங்க என்னைக்கு இருக்கணும் அப்படின்னா, கரெக்டா பங்குனி மாத பிறப்பன்னைக்கு தான் இந்த விரதம் இருக்கணும். இந்த வருஷம் நமக்கு என்னைக்கு விரதம் கேட்டா 14ஆம் தேதி வருது. 14/3/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு தான் பங்குனி மாத பிறப்பு. அன்னைக்கு தான் இந்த விரதம் இருக்கணும். அதிகாலையில் வழக்கம் போல இருந்துச்சு நம்மளுடைய அன்றாட கடமைகள்லாம் முடிச்சுட்டு வீட்டில் அம்மன் விக்கிரகம் இருந்ததுன்னா அந்த விக்கிரக படங்கள்லாம் வச்சுக்கலாம். இல்லை ஏதாவது படங்கள் இருந்தால் கூட, மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன், மாரியம்மன் ஏதாவது படங்கள் இருந்தால் கூட அந்த படத்தை அலங்காரம் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தீபத்து பாவம் அதெல்லாம் காமிச்சிட்டு நம்மளுடைய வழக்கமான வேலைகள் பண்ணலாம். இந்த வருஷம் நமக்கு நேரமும் இருக்குது. காலையில் 6:45 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய நோன்பு 12:45 மணிக்கு முடியுது. இதுதான் அதுக்கான நோன்புக்கான காலம். இந்த காலத்துல நம்ம இந்த நோன்பு முடிச்சுக்கணும். நம்ம அன்னைக்கு விரதமா இருக்கணும்னு நினைச்சோம்னா முழுக்க உபவாசமா இருந்துட்டு சாயங்காலத்துக்கு மேலே பூஜை முடிச்சு சாப்பிடலாம். இந்த விரதத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு
விஷயம் கேட்டீங்கன்னா காரடை இனிப்படை. அந்த காராமணி பயிர் வச்சு செய்யக்கூடிய காரடையும் இனிப்பு போட்டு செய்யக்கூடிய இனிப்படையும் வச்சுக்கணும். இதான் இதுல இருந்த முக்கியமான நைவேத்தியம். இது போக தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு வச்சுக்கலாம், நோம்பு கயிறு வச்சுக்கலாம். அன்னைக்கு வந்து திருமங்கலிக்கிற மாத்திரவங்க மாத்திக்கலாம். ஒரு சில பேருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், நாங்கள் வந்து வியாழக்கிழமையெல்லாம் மாற்றிக்க மாட்டோம், திருக்கல்யாணம் அன்னைக்கு எங்கள் கல்யாணம் அன்னைக்கு தான் நாங்கள் மாற்றிக்கலாம், அது மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அன்னைக்கு நோம்பு பேர் மாற்றவும் மாற்றிக்கலாம், திருமங்கலியர்களும் மாற்றிக்கலாம். இது போக நீங்கள் இந்த விரதம் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாம இருந்துட்டு சாயங்காலம் பூஜை பண்ணி முடிச்சுட்டு உங்கள் கணவர் காலோட இந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு பக்கத்தில் கூடிய அம்பிகை கோயிலுக்கு போய் அவங்க கணவர் பேர் ஆச்சுன்னா அப்படி இந்த விரதத்தை முடிக்கலாம். இந்த விரதம் இருக்கிறனால கிடைக்கக்கூடிய பலன்கள், கணவர் வந்து நீண்ட ஆரோக்கியத்தோட ஆயுளோட செல்வ செழிப்போட இருப்பார். ஒரு வீட்டில் ஒரு கணவர் ஆரோக்கியமாக, குடும்ப தலைவர் ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளோடு இருந்தால் அந்த குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்கும். அதுதான் அந்த விரதத்துடைய நோக்கம். இந்த விரதம் இருந்து எல்லா பெண்களும் அவங்க வாழ்க்கையில தீர்க்க சுமங்கலி யோகத்தை அடைந்து வாழ்வில் எல்லா வளமும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு சாவித்திரி தேவியை வேண்டிக்கலாம். இந்த விரதத்துல வந்து ஒரு ஸ்லோகம் ஒன்று உண்டு, மந்திரம் ஒன்று உண்டு. அந்த மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கால வெண்ணையும் ஓரடியும் உனக்கு நம் நோற்றேன், ஒரு நாளும் என் கணவர் என்னை பிரியாத வர வேண்டும் அப்படின்ற இந்த ஸ்லோகத்தை மட்டும் சொல்லி அந்த நம்பிக்கை வழிபட்டாலே போதும். இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு அவ்வளோ அபிரிதமான பலன்கள் உண்டு. இந்த சாவித்திரி விரதம் வந்து எல்லா பெண்களும் தீர்க்க சுமங்கலி யோகத்தோட சகல செல்வங்களோட வாழ்வதற்கு ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வேண்டிக்கலாம். ஸ்ரீ மீனாட்சி அம்மன் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்ய குறைவிலாதீர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் உங்கள் நட்சம் வேலி மல்லிய மேன்மேலும் விழுதி விலங்கு உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.